அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் ஆலயம் உருவாகி இன்னும் 4 ஆண்டுகளில் 100 நோக்கியும் பங்காக உருவெடுத்து 89 ஆண்டுகளை கடந்தும் பயணித்துக் கொண்டிருக்கும் கோட்டாறு மறைமாவட்டம் மார்த்தாலில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு முதல் முறையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை வட்டம் பூதப்பாண்டிக்கு அருகே அமைந்துள்ளது மார்த்தால். சுற்றிலும் மலைகள், காணும் இடமெல்லாம் பச்சை பசேலென வயல்வெளிகள், சலசலத்து ஓடும் வாய்க்கால்கள், பசுமரச்சோலை என அழகிய ஊர்தான் மார்த்தால். மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து வாழும் அழகிய சிற்றூரே மார்த்தால். இயற்கை வளமும் அமைதியின் தூதர் என்று அழைக்கப்படும் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையானவர், எளிமையானவர். அவரது ஏழ்மையையும் எளிமையையும் முன்மாதிரியாக கொண்டு எமது மக்கள் தங்களது வாழ்வில் கொத்தனார், செங்கல் சூளை, மலைக்கு சென்று பூக்களை பறித்தல் போன்ற கூலி தொழிலை செய்கின்றனர். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் எளிமையை நோக்கமாக கொண்டு 96 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் எமது பங்கு ஆலயம் கருங்கல் கட்டமைப்பில் இன்று மிக பிரமாண்டமாக பக்தி முயற்சிகளை உருவாக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. கோட்டாறு மறைமாவட்டத்திலே புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கென்று உருவாக்கப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட ஒரே ஆலயம் எம் பங்கு ஆலயம் என்பதில் எம் மக்களாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் பிறந்த குழந்தன் பாலன் இயேசுவின் வழியாக இந்த உலகிற்கெல்லாம் பக்தி முயற்சியை குடில் என்ற அமைப்பின் வழியாக வெளிப்படுத்திய பெருமை அவரை சாரும். அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய எம் மார்த்தால் பங்கு சமூகம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அழகான மார்த்தால் பகுதி இயற்கையை அதிகமாக நேசித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரையே தனது பாதுகாவலராக கொண்டுள்ளது இதன் தனி சிறப்பு. ஆயிரத்தி 1929 ஆண்டு ஜான் மேரி பங்குத்தந்தி அவர்களால் மார்த்தால் சிற்றாலயம் கட்டப்பட்டுள்ளது. கொல்லம் மறைமாவட்டத்தின் கீழ் செயல்பட்டது. அருட்பணி ஜான் மேரி அவர்களின் முயற்சியால் 1/4/1929 ஆண்டு மார்த்தால் பகுதியில் ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரை பாதுகாவலராக கொண்டு குருசடி பங்கின் கீழ் கிளை பங்காக செயல்பட்டு வந்தது. அன்றைய காலகட்டத்தில் கன்னியாகுமரி முதல் பம்பை ஆற்றங்கரை வரை கொல்லம் மறை மாவட்டத்திற்கு கீழ் செயல்பட்டு வந்தது. கார்மல் துறவு அவையினரின் பொறுப்பில் கொல்லம் மறை மாவட்டம் இருந்தது. குருசடி பங்கிலிருந்து அருட்பணியாளர்கள் மார்த்தால் பகுதிக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி மக்களை சிறப்பாக வழிநடத்தி வந்தனர். திரு பிரான்சிஸ் அவர்கள்
குருசடி புனித அந்தோனியார் ஆலயத்தின் மூடுதோமாக நியமிக்கப்படும் ஆணையை அன்றைய கொல்லம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஃபெர்டினாண்ட் ஓசி அவர்களிடமிருந்து 1904 ஆண்டு ஜூன் 1 பெற்றார். அதன்படி அகஸ்தீஸ்வரம், தோவாலை மற்றும் ரணியல் ஆகிய 3 தாலுகாக்களில் 25 கிராமங்களை தன்னகத்தை கொண்டு முதன்மை ஆலயமாக குருசடி புனித அந்தோனியார் ஆலயம் திகழ்ந்துள்ளது. 1930 ஆண்டு கோட்டாறு தனி மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டது. மக்களின் எண்ணிக்கை பெருக பெருக பங்கும் வளர்ச்சி அடைந்தது. 1936 ஆண்டு ஜூலை மாதம் 25 நாள் மார்த்தால் பங்கு தனி பங்காக உயர்த்தப்பட்டது. அருட்பணி பிரான்சிஸ் அவர்கள் முதல் அருட்பணியாளராக பொறுப்பேற்று மக்களை சிறப்பாக வழிநடத்தினார். தனி பங்கான தொடக்க காலத்தில் 8ஆம் மடை, தடிக்காரன் கோணம், சுருளோடு, கீரிப்பாறை, செக்கடி, பெருந்தலைக்காடு, திடல், தெல்லாந்தி, சீதப்பால், காரியான்கோணம் மற்றும் இரச்சகுளம் ஆகியவை மார்த்தாலின் கிளை பங்குகளாக செயல்பட்டு வந்தன. 1973 8ஆம் மடையும் தடிக்காரன் கோணமும் தனி பங்குகளாயின. 1988 ஆண்டு எமது பங்கு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு குருகுல முதன்மை அருள்பணி சூசை மெரியான் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. 1999 ஆண்டு எமது ஆலயத்தின் முன்பகுதி விரிவாக்கம் செய்யப்பட்டு அப்போதைய ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. 2002 ஆண்டு எமது பங்கின் கிளைப்பங்காக இருந்த சீதப்பால் தனிப்பங்காக மாறியது. 2006 ஆண்டு அதேபோல் செக்கடி பங்கும் தனி பங்காக மாறியது. 2009 ஆண்டு அப்போதைய பங்கு தந்தை அருள்பணி பெனராஜ் காலத்தில் பங்கு மக்களின் நன்கொடையோடு பங்கின் பீடம் புதிதாக அமைக்கப்பட்டு தரைப்பகுதிகளும் புனரமைக்கப்பட்டன. 2021 ஆண்டு கிளைப்பங்காக இருந்த திட்டுவிளை தனிப்பங்காகவும் தெள்ளாந்தி அதன் கிளைப்பங்காகவும் உருவாக்கப்பட்டது. தற்போது காரியாங்கோணம் புனித மலை சவேரியார் ஆலயம் எமது பங்கின் கிளை பங்காக உருவாகியுள்ளது. ஆலயத்தின் பீடம் எளிமையாக அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைந்துள்ளன. பீடத்திற்கு வெளியே வலப்புறத்தில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவ சுரூபமும் இடப்புறத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவுருவ சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த அழகான பின்னணியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மார்த்தால் பங்கின் கிளை பங்கான காரியான்கோணத்தில் அமைந்திருக்கும் மலை சவேரியார் ஆலயம். மார்த்தால் பங்கு சமூகத்தின் கிளைப்பங்காக காரியாங்கோணம் திகழ்கிறது. இக்கிளை பங்கின் பாதுகாவலராக புனித மலை சவேரியார் திகழ்கின்றார். கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு இவ்வாலயத்தின் புனரமைப்பு வேலைகள் செய்யப்பட்டுள்ளனர். இந்த கோவிலோட சரித்திரம் என்னென்னா, 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வயசான பாட்டியும் புருஷனும்
ஒரு குடிசை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலப்பழக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயிலை வச்சு அது கொஞ்சம் காலம் கழிஞ்சு அதை கொஞ்சம் பெருசாக வைக்கணும்ல கண்டிஷனில் கொஞ்சம் பெருசாக ஒரு கோயிலை வச்சுருந்து இடைக்காலங்களில் அந்த கோவில் வந்துட்டு குரங்கு வந்து ஓட்டு பெற குரங்கு வந்து அடித்து ரொம்ப அசிங்கமாகிட்டு. அதுக்கு பிறகு தான் இடைக்காலத்தில் இப்போ இந்த கோவிலை தொடங்கி அது அரைகுறையாக இருந்து இப்போ கோவிலை முடிச்சிருக்கு. அதாவது இந்த கோவில் பொறுத்த அளவில் இந்த பல புதுமைகள் நடந்திருக்கு, பல மக்களுக்கு பல புதுமை நடந்திருக்கு. ஒரு 3 பிள்ளைகளுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. எளிய மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக இந்த கல்குருசு விளங்குகின்றது. தொடக்க காலத்தில் மேய்ச்சலுக்காக இந்த மலைப்பகுதிக்கு வந்த மக்கள் தங்கள் பாதுகாப்புக்கென்று இந்த கல்குருசை நிறுவி வழிபட்டு வந்தார்கள். நாளடைவில் எண்ணற்ற மக்கள் தாங்கள் வேண்டும் வரங்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த மலைப்பகுதிக்கு வந்து கல்குருசை வழிபட்டு செல்கின்றனர். மலைக்கு மேலே ஒரு குருசு மலை இருக்குது. அது பல வருஷம் ஆச்சு இந்த குருசு மலை வைக்கக்கூடிய சமயத்தில். அதாவது அந்த கோவில் குருசு மலை அந்த குருசில் எண்ணெயை விட்டு தடவி அந்த மெழுத்துலாம் கொளுத்தி வச்சு அந்த மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பல பல புதுமைகள் அந்த மக்களுக்கு பல பல புதுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வரக்கூடிய நம்பிக்கையோடு வரக்கூடிய மக்களுக்கு நல்ல நல்ல புதுமைகள் நடந்துகிட்டே இருக்குது, இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. புனித மலை சவேரியார் ஆலயத்தின் பின்புறத்தில் கல் சிலுவை ஒன்று உள்ளது. காரியாங்கோணம் கிளை பங்கு மக்களாகிய நாங்கள் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அங்கே சென்று ஜெபமாலை செய்து வருகின்றோம்.
மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏராளமான புதுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரத்திற்காக இயங்குவோர் என பல அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த இடத்தில் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றனர். மார்த்தால் புனித பிராஜி அசிசியார் ஆலயமானது ஆலயத்தில் பழைய கொடிமரம் இரும்பு கம்பியால் இருந்தது. அந்த கொடி கம்பத்தை மாற்றி புதுசாக கொடிக்கம்பம் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டு அது 11 பேரிடம் நன்கொடையாக பெற்று அதை 23/12/2002 அன்னைக்கு ஆயர் பதிலாளர் தேவசங்கம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு அது இன்று முதல் அது கொடி எங்கள் மாத்தாள் பங்கின் கொடிமரத்து குறைமமாக செயல்பட்டு வருகிறது. அதில் வருஷந்தோறும் திருவிழா நடக்கும்போது அந்த கொடிமரத்தில் நாங்கள் பிரான்சி அசிசியார் கூட உருவம் பொறித்த கொடியை ஏற்றி திருவிழா நடத்தி வருகிறோம் என்பதை தெரிவித்துள்ளது. அசிசியார் ஆலயத்தின் பங்கு திருவிழாவானது 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மாத்தாள் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி உள்ளடக்கிய 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாட்களும் நவ நாட்களில் சிறப்பு மைய சிந்தனையை உள்ளடக்கிய சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. 9 மற்றும் 10 திருநாட்களில் தேர்ப்பவனி சிறப்பாக ஊரை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. பல பிரமத சகோதரர்கள் அனைவரும் கலந்து சிறப்பாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாள் ஆலயத்தின் முன்புறம் அமைந்துள்ள புனித லூர்து அன்னையின் கெபிக்கென்று தனி வரலாறு உண்டு. எங்களுடைய புனித லூர்து அன்னை கெபியானது 15/8/2019 அன்று அருட்தந்தை மரியதாஸ் அவர்களாலும் மக்களின் ஆதரவாலும் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. இந்த கெபியிலே நாங்கள் மாதந்தோறும் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து புகழ் மாலையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடத்தி வருகிறோம். இந்த ஊரிலே நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலே பொதுவாக அமைந்துள்ளதால் கிறிஸ்தவம் அல்லாத பிற மத சகோதரர்களும் இதிலே வந்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் பெற்று வருகிறார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வரமும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும், படிப்புக்கானது வேலைக்கானது என நமது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் மாதாவின் மூலமாக பயனடைந்து புதுமைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். எங்கள் பங்கின் அருகாமையான திட்டுவளை பகுதியில் புனித மிக்கேல் அதிதூதரை பாதுகாவலராக கொண்ட சிறிய குருசடியும் உள்ளது. ரோட்டுக்கும் மிக அருகாமையிலே இருக்கிறது. ரொம்ப உள்ள நீங்கி போக வேண்டாம்.
அதுலேயும் நாங்கள் பங்கின் வழியாகவும் மக்கள் அந்த குருசடியிலே மாதந்தோறும் 3வது வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்று வருகிறது. வாகனங்கள் அதிக செல்கின்ற இடமாக இருந்தாலுமே அந்த இடம் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கும். ஏனென்றால் அதோட புதுமைகளும் நன்மைகளும் நிறைய பேருக்கு தெரிந்ததுனாலே அதில் ஜெபங்கள் நிறுத்தி செஞ்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. வாகன ஓட்டிகள் அதிலே இருந்து சென்று பயண நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கும்படி வேண்டுதல் செய்வதும் வழக்கம். சில தொந்தரவுகள் நமக்கு பில்லி சூனியெல்லாம் சொல்லுவாங்க, மந்திரம் என்று சொல்லுவாங்க. அதுக்கான வேண்டுதல்களையும் வைக்கும்போது அதிலே வெற்றி பெறுவர்களும் உண்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் வாரோன்னுள்ளது நம்ம கையில் இல்லை. அதுக்கான ஒரு பாதுகாப்பான இடமா அந்த குருசடி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதில் நாங்கள் மே மாதத்தில் 3 நாள் திருவிழா கொண்டாடுவோம். நிறைய பேர் வருவாங்க. பங்களிப்பு நன்மைகள் அடைஞ்சவங்க சாட்சி சொல்லும்போது நாங்களே ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஊரில் இருக்கிறதுனால நாங்கள் அதில் நன்மை அடைஞ்சு வர்றது இயல்பானது. ஆனால் இப்போ வெளியில் உள்ளவங்களும் நன்மை அடைகிறது என்பது அது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக தான் அதில் நாங்கள் பார்ப்போம். அது எங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். படிக்கல் மாதா குருசடி மார்த்தாள் பங்கின் கண்காணிப்பில் உள்ளது. ஆண்டுக்கொரு முறை தவக்காலத்தில் திரு யாத்திரையாக இறைமக்கள் இங்கிருந்து அங்கு சென்று திருப்பலி நிறைவேற்றி சிறப்பிப்பது பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. எம் பங்கு ஆலயத்தில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னையின் கெபியின் முன்னிலையில் பிற மத சபையை சார்ந்த ஒரு சகோதரி தினம்தோறும் அன்னையிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்ததன் வெளிப்பாடாக குழந்தை வரம் கிடைத்துள்ளது. மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை எம்முடைய கெபியில் வைத்து ஜெபமாலையும் சிறப்பு திருப்பலியும் அன்னையின் பெயரில் மக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதனால் ஜாதி மத இன மொழிகளை கடந்து செல்லக்கூடிய அத்தனை மக்களும் தங்களது வாழ்வில் அன்னையினுடைய பரிந்துரையை பெற்றிருக்கிறார்கள். இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இயற்கை வளமும் எழில் வளமும் நிறைந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்திற்கு வாரி இறை ஆசீர் பெறுவீர். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் 7 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, சகாயமாதா நவநாள், திருப்பலி மற்றும் நோயுற்றோருக்கான ஜெபம் நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, புனிதரின் நவநாள், திருப்பலி, நோயுற்றோருக்கான ஜெபம் மற்றும் நற்கருணை ஆசீர் நடைபெறுகிறது. மாதத்தின் 3வது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கெபியில் ஜெபமாலை, திருப்பலி மற்றும் நோயுற்றோருக்கான ஜெபம் நடைபெறுகிறது. மார்த்தாளில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசி ஆலயத்தை எவ்வாறு அடையலாம்? நாகர்கோவில் புறநகர் பேருந்து நிலையமான வடசேரியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும், புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும், அருகிலுள்ள ரயில் நிலையமான கோட்டாரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கீரிப்பாறை காளிகேசம் நீர்வீழ்ச்சி செல்லும் வழியில் அமைந்துள்ளது மார்த்தாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை, பறவைகள், விலங்குகள் என அனைத்தையும் அதிகம் நேசித்த புனித பிரான்சிஸ் அசிசியார் மிகவும் எளிமையானவர், ஏழ்மையை அதிகம் நேசித்தவர். பாலன் இயேசுவுக்கு முதலில் குடில் அமைத்து வழிபாடு நடத்தியவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புனிதரின் ஆலயம் அமைந்துள்ள மார்த்தாளுக்கு நீங்களும் வாருங்கள், வந்து இறையாசிரை பெற்றுச் செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.